அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும், மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மைகள் ஏற்படுமா இப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசியை பொறுத்தவரை உங்களுடைய குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் காணப்படும். பணவரவு திருப்தி தருவதாக இருக்குது. புதிய முயற்சிகளில் ஈடுபட நேரிடலாம். பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளவும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடியதாகவும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கலாம். தாயாரின் உடல்நலனில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலுமே இதனால் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. வெளியூர் பயணத்தின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்க சற்று கூடுதல் உழைப்பு தேவை. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும். புதிய முதலீடுகளில் தவிர்க்க வேண்டும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காலமாக இருக்குது. கணவருடைய அன்பு ஆதரவும் உங்களுக்கு உற்சாகம் தருவதாகும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சிவபெருமானை வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். சூரியன் உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த காலத்தில் மனபலம் உயரக்கூடிய ஒரு காலம். நிதி நிலைமை முன்னேற்றம் ஏற்பட்டாலுமே ராசிநாதன் செவ்வாய் 12ல் சனியுடன் இணைந்திருப்பதால் தேவையற்ற விரைய செலவுகள் ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லாமல் புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரலாம். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு பேருதவியாக இருக்குது. பெற்றோரின் உடல்நிலையில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். உறவினர்களிடம் சந்திப்பு மனதிற்கு நிம்மதி தருவதாக இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். கூட்டு தொழில் செய்பவர்கள் பங்குதாரர்களிடம் நல்ல உறவு பழகுவது நல்லது. போட்டிகளை சமாளிக்க திறன் உங்களுக்கு அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளை ஏற்கும் பொழுது கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். வெப்பம் சம்பந்தமான உபாதைகள் அல்லது கண் எரிச்சல் ஏற்படும். நரசிம்மர் ஆலயத்தில் நீங்கள் சென்று பானகம் நைவேத்தியமாக செய்து பக்தர்களுக்கு வழங்க தடைகள் விலகும். இந்த காலகட்டத்தில் அடர் சிவப்பு நிற கைக்குட்டை அல்லது உடைகளை பயன்படுத்துவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்லது. மேச ராசியை பொறுத்தவரை புது வருடத்தின் முதல் வாரம் அதிகமாக பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் போராட்டம் இருக்கும். சில இடங்களில் வேலையில் சவாலாக இருக்கும். உத்தியோகத்தில் சில மாறுதல்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த உயர்வு உங்களுக்கு தள்ளி போகலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடக்கூடியதாகும். குடும்பத்தில் இருந்து வந்த மனசங்கடம் நீங்கக்கூடியதாகும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் மேன்மையான ஒரு நிலை ஏற்படும். பதவி மாற்றம் சம்பள ஏற்றம் கிடைக்க பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைச்சிருக்கு. புதிய திட்டங்களை போடுவதற்கு ஏற்ற ஒரு நேரமாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகக்கூடியதாகவும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும். பெரியோர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பணவரவு அதிகரிக்க நீங்கள் கவனமாக இருக்கலாம். கலைத்துறையில் பணவரவு அதிகரிப்பதில் வெற்றி காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முதலீடுகள்லையும் எச்சரிக்கையாக நீங்கள் இறங்க வேண்டும். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நல்லது கெட்டது கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். சூரியன் 1ல் இருப்பதால் திட்டம் போட்டு செயல்படுங்கள். வெற்றி உங்கள் வசப்படும். எச்சரிக்கையாக பங்குதாரர்களை நீங்கள் கையாள வேண்டும். மேசராசியை பொறுத்தவரை தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் உழைக்க
உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவை நீங்கள் நாடலாம். இந்த காலகட்டத்தில் தினமுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரக்கூடிய வகையிலும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய ஆற்றல் சிறிய வேலைகளில் கூட உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். வீட்டிலும் வேலையிலும் வேலை எளிதாக முடிவடையும். உங்களுடைய திட்டங்களை முன்னோக்கி எடுத்து செல்வதில் உங்களுக்கு உதவும். இந்த காலகட்டத்தில் பொறுமை தேவை. கடினமான பாதையை நீங்கள் வெற்றிகரமாக கடந்து வருவீங்க. பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரை உங்களுடைய புதிய திட்டத்தை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். படிப்படியாக அது தொடர்பான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்வதால் கொஞ்சம் மன அழுத்தத்தை உணரலாம். வணிகர்கள் புதிய திட்டங்களில் அவசரப்படுவதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய திட்டங்களை முழுமையாக உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர உங்களால் இயலும். இந்த காலகட்டத்தில் வேலையில் கவனம் செலுத்தி ஒரு விஷயத்தை முடித்த பிறகு மற்றொரு விஷயத்தை நீங்கள் தொடங்க வேண்டும். நீண்ட சந்திப்புகளை தவிர்க்க வேண்டும். இது உங்களுக்கு ஆற்றலை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏதேனும் பில்கள் அல்லது கடன்கள் இருப்பின் அவற்றை சரியான நேரத்தில் நீங்கள் செலுத்த வேணும். சிறிய லாபங்கள் அல்லது பழையவை திரும்புவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நிதி செலவுகள் அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் செலவு செய்வதற்கான வாய்ப்பு தென்படலாம். நீங்கள் நட்பு கருத்துக்களை வழங்கலாம். அது விமர்சனத்தை விட கூடுதலாக செயல்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறிய விவரங்களை கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய உறவை வலுப்படுத்தும். திருமணமானவர்கள் தங்களுடைய துணையின் உணர்வுகளை கருத்தில் கொள்ள வேண்டும். மேற்கொள்ளும் பயணங்கள் வெற்றியை கொண்டு வரும். காதல் உறவு சார்ந்த விஷயங்கள் இருதரப்பு பரஸ்பரம் பேசி தீர்த்து கொண்டால் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். இது உங்களுடைய மதிப்பு மரியாதையை உயரக்கூடியதாகும். காதல் உறவுகளில் நீங்கள் பரஸ்பர அன்பு வலுப்பெறக்கூடியதாக இருக்குது. கடின உழைப்பு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்து உதவக்கூடிய வகையில் இருக்குது. வாரத்தில் நீங்கள் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும். தூங்குவதற்கு முன்பு மொபைல் திரைகளை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். கழுத்து அல்லது இடுப்புகளில் லேசான வலி ஏற்படலாம். உங்களுடைய உடல்நலனில் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படக்கூடியதாகும். இது முன்னேற்றம் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய வகையில் இருக்குது. மன அழுத்தத்தில் இருந்தால் பொதுவாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அதிகாலையில் அமைதியான மனதுடன் உங்களுடைய நாளை நீங்கள் திட்டமிட வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் இருக்குது. சொந்த காரியங்களில் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம். சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மன நிறைவை அடையக்கூடியதாகும். எதிர்பாலினத்துடன் பழகும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையலாம். மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக தொடர்பான காரியங்களில் ஈடும் பொழுது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது உங்களுடைய காரிய வெற்றியை உண்டாக்கும். எளிதில் மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். குடும்பம் தொடர்பான கவலைகள் உங்களுக்கு மறையலாம். குடும்ப செலவுகளை சமாளிக்க பணவரத்து அதிகரிக்கக்கூடியதாகும். உங்களுடைய மனதில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகலாம். உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும். பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். கலைத்துறையில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு மனஸ்தாபங்கள் நீங்கலாம். நண்பர்களுக்கிடையே நல்ல ஒரு உறவு இட்டு கொடுத்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் குறையலாம். எதையுமே அவசரப்படாமல் நிதானமாக செய்வது நல்லது. இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கும். உங்களுக்கு தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதும் முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று காந்த சஷ்டி கவசம் சொல்லி வருவதும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.